Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ டெக்ஸ்ட் புக் கணித வெஞ்சரியில இருந்து சாப்டர் 2 end of the chapter exercise பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 10ல இருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. The graph of the linear polynomial p of x passes through the points 1, 5 and 3, 11. Find the polynomial p of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்பவுமே லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. லீனியர் பாலினாமியல் ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஸோ இதுதான் பேட்டர்ன். இதில் வந்து அவங்க 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1,5, இன்னொன்று வந்து 3,11. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1,5, அதாவது எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 5ன்னு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒன்று எக்ஸும் ஒய்யும் சொல்லலாம். அந்த ஒய் தான் அந்த பி ஆஃப் எக்ஸோட வேல்யூவா நமக்கு வரும் யூஸ்வலா. ஸோ இப்படி கொடுத்துருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன்ல இந்த பி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். ஏ பிளஸ் பி அப்படின்னு வந்துடும். ஏன்னா 1 இன்ட்டு ஏ தான். இது நம்மளோட முதல் ஈக்குவேஷன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்தாங்க? 3,11 அப்படின்னு கொடுத்தாங்க. இதுலயும் எக்ஸோட வேல்யூ 3, பி ஆஃப் எக்ஸ் வந்து 11. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல பி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 11 அப்படின்னு போட்டோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 போடணும். அப்போ 3a பிளஸ் பி அப்படின்னு கிடைக்குது. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். எலிமினேஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் இந்த 2 ஈக்குவேஷனையும் அப்படியே ஆட் பண்ண போறேன். அடிஷன் பண்ண போறோம். ஆனால் ரெண்டுமே அப்படியே ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே திருப்பியும் ஏ பின்னு வந்துடும். அதனால எல்லாருக்கும் சிம்பிள் மாத்திட்டு ஆட் ஆர் சப்ட்ராக்ட் எது வேணாலும் நம்ம பண்ணலாம். நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பியும் என்ன ஆயிடும்? கட் ஆயிடும். ஸோ ஆனால் இது ரெண்டுமே ப்ளஸ்ல இருக்கு, கட் பண்ண முடியாது. அதனால சிம்பிள் மாத்திக்கலாம். இது மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். இப்படி பண்ணும்போது பிளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா 0 ஆயிடும். அப்போ 5 மைனஸ் 11 பண்ணா -6 கிடைக்குது. இதுல 1 மைனஸ் 3 பண்ணா -2a அப்படின்னு கிடைச்சிருக்கு. மல்டிபிள் இருக்க -2 ஈக்குவல் தான் நீங்க வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ அதான் நம்மளோட வேல்யூ. -6 பை -2ன்னு பண்ணும்போது a கிடைச்சிருது. மைனஸ் மைனஸ் கேன்சல். 2 டேபிள்ல 6 வந்து 3 டைம்ஸ். 3 இஸ் ஈக்குவல் டு a அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த a வேல்யூவை எடுத்துட்டு போய் இந்த 2 ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ஏக்கு பதிலா 3 போடுறோம். அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் b. நமக்கு b தானே வேணும். பிளஸ் 3 அங்க போச்சுன்னா -3 ஆகும். 5 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு b. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு b அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஏயும் கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடலாம். therefore p of x is equal to ax plus b தானே ஈக்குவேஷன். ஏக்கு பதிலாக என்ன வந்தது? 3 வந்ததா? இப்போ 3xன்னு போட்டுக்கோங்க. பிளஸ் பிக்கு பதிலாக இங்கே 2 வந்ததா? இங்கே +2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபைண்ட் த பாலினாமியல் p of xன்னு கேட்டாங்களா, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து find the coordinate where the graph of p of x cuts the axis அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சஸ்ன்றது வந்து ப்ளூரல் ஃபார்ம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணும், ஒய் ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பேசிக்கா ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல வர எல்லா பாயிண்ட்லயும் ஒய் கோஆர்டினேட் 0, அதாவது x,0 தான் அதோட ஜெனரல் பாயிண்ட். ஒய் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் வருது அப்படின்னா அதோட எக்ஸ் கோஆர்டினேட் 0 ஆயிடும். ஒய்ல மட்டும் தான் நம்பர் இருக்கும். அதான் ஒய்யோட வேல்யூ. இப்போ எக்ஸ்ல எங்க இன்டர்செப்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய்யோட பிளேஸ்ல என்ன போட்டுருவாங்க? 0 அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ ஆக்சுவலா ஒய்ன்றது இதுதான். இப்போ பி ஆஃப் எக்ஸ்ன்னு அந்த ஆன்சர் சொல்றோம்ல, அது வந்து ஒய் ஆக்சிஸ்ல வரும். எக்ஸ்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ்ல வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனை y is equal to 3x plus 2 அப்படின்னு ரீரைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். முதல்ல எக்ஸோட இன்டர்செப்டை கண்டுபிடிக்க போறோம். இன்டர்செப்ட் அப்படின்னா என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த பிளேஸ்ல அந்த கிராஃப் கட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறது எக்ஸ் இன்டர்செப்ட். ஒய் இன்டர்செப்ட்ன்றது என்ன அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல எங்க அந்த கிராஃப் கட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஒய் இன்டர்செப்ட். எக்ஸ் இன்டர்செப்டை கண்டுபிடிக்கணும்னா ஒய் பிளேஸ்ல 0 போடணும். அப்போ இந்த ஒய்க்கு பதிலாக 0ன்னு போட்டுருங்க. அப்போ 0 is equal to 3x plus 2ன்னு வருமா? +2 அந்த பக்கம் போனால் என்ன ஆயிடும்? -2ன்னு வரும். -2 is equal to 3x. மல்டிப்ளர் இருக்க 3 அங்கே போனால் டிவைட் ஆகும். -2/3 தான் x. அப்போ அந்த பாயிண்ட் வந்து -2/3, 0. ஒய்யோட இன்டர்செப்டை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு என்ன போடணும்? 0 போடணும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல y is equal to 3 into 0 plus 2. 0 into anything 0 தான். 2 ஆட் பண்ணும்போது 2 தான் வரும். அப்போ என்னோட பாயிண்ட் வந்து 0,2. 0,2 வழியா தான் கிராஃப் பாஸ் ஆகும் y ஆக்சிஸ்ல அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே நெகட்டிவ்ல வந்துருக்கு பாருங்க. எக்ஸ்ல மீட் பண்ற பாயிண்ட் வந்து x,0 அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கா. இதுதான் கேட்டிருக்காங்க செகண்ட் பார்ட்ல. இப்போ ட்ரா த கிராஃப் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா. பி ஆஃப் எக்ஸ் வந்து பாசஸ் த்ரூ எந்த பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க? 1,5, 3,11. இந்த 2 பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணா அதுதான் பி ஆஃப் எக்ஸோட கிராஃப். 1,5
எக்ஸ் ஆக்சிஸோட 1ம் ஒய் ஆக்சிஸோட இந்த 5யும் மீட் பண்ற இடத்துல இங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட 1,5. ஸோ அடுத்த பாயிண்ட் 3,11 எக்ஸ் ஆக்சிஸோட 3யும் ஒய் ஆக்சிஸோட 11ம் 11 வந்து இங்க மேல கிடைக்குது. ஸோ இதுதான் 3,11. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்மளோட பி ஆஃப் எக்ஸ். ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இப்படி லைன் போட்டுடலாம். ஸோ இதுதான் நம்மளோட பி ஆஃப் எக்ஸோட கிராஃப். பி ஆஃப் எக்ஸை ட்ரா பண்ணியாச்சு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வெரிஃபை யுவர் ரிசல்ட்னு கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ கண்டுபிடிச்சோல செகண்ட் பார்ட், அதான் நம்ம ரிசல்ட். அதை வந்து வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டர்செப்ட் ஆகுற இடம் -2/3,0, ஒய் ஆக்சிஸ்ல இன்டர்செப்ட் ஆகுறது வந்து 0,2. இங்க பாருங்க கிராஃப்ல ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணியிருக்க பாயிண்ட்டை பாருங்க, 0,2 கரெக்டா இன்டர்செப்ட் ஆயிருக்கா? எக்ஸ் ஆக்சிஸ்ல பாருங்க 0க்கும் -1க்கும் நடுவுல இன்டர்செப்ட் ஆயிருக்கு. இது ஆக்சுவலா -2/3,0ல இன்டர்செப்ட் ஆயிருக்கு. அப்ப நம்மளோட ரிசல்ட் எப்படி இருக்கு? கரெக்டா தான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். let p of x is equal to ax plus b அப்படின்னு ஒரு லீனியர் பாலினாமியல் இருக்கு. அப்புறம் q of x is equal to cx plus d அப்படின்னு ஒரு பாலினாமியல் இருக்கு. இது டூ லீனியர் பாலினாமியல். ஃபர்ஸ்ட் ஒன் p of 0 is equal to 5 எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல p of 0 equal to 5 அப்படின்னா இந்த எக்ஸோட பிளேஸ்ல 0ன்னு போட்டா இதோட ஆன்சர் 5ன்னு வருமா? அப்ப இதுல எக்ஸ் வர இடத்துல 0ன்னு போடுறோம். p of 0 is equal to அப்ப எக்ஸ் வர இடத்துலலாம் 0, 5 into 0 plus b அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம p of 0 வேல்யூ தான் 5ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்களா? அப்ப இங்க 5 equal to 5 into 0 0 ஆயிடும். 0 plus b b தான். அப்ப b யோட வேல்யூ 5ன்னு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல the polynomial p of x minus q of x cuts the x axis at 3,0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது p of x-ஐயும் q of x-ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணா வர்ற வேல்யூ வந்து x axis-ஐ 3,0ல கட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. p of x-க்கு என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல? ax plus b மைனஸ் q of x-க்கு cx plus d அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை வந்து பிராக்கெட் ஓப்பன் பண்ணோம்னா ax plus b மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் cx மைனஸ் d அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்டே காமனா, இவங்க ரெண்டு பேர்கிட்டே எக்ஸ் இருக்கு, இவங்க ரெண்டு பேர்கிட்டே எக்ஸ் வந்து இல்லை. ஸோ எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா இது வந்து a மைனஸ் சி, இவங்க ரெண்டு பேரும் b மைனஸ் டி அப்படின்னு இருக்கு. இப்போ இதுதான் லீனியர் ஃபார்ம். இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணி கிடைச்ச லீனியர் ஃபார்ம். ஒரு கிராஃப்ல எக்ஸ் ஆக்ஸ் 3,0ன்றது இங்கே வரும். அப்போ இந்த லைன் வந்து இந்த பாயிண்ட் வழியா போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் நம்மளோட 3,0. அப்போ இதோட y கோஆர்டினேட் என்னது தான்? டெஃபினட்டா 0 தான். இந்த கண்டிஷன் இருக்கட்டும். இப்போ தேர்ட் கண்டிஷன் பாருங்க. அதே மாதிரி தேர்ட் கண்டிஷன்ல p of x and q of x ஆட் பண்ணா that is equal to 6x minus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ p of x-ஐயும் q of x-ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதோட ஆன்சர் வந்து 6x plus 4 அப்படின்னு தந்திருக்காங்க. p of x கொஸ்டின்ல என்னது? ax plus b plus q of x-க்கு என்னது? cx plus d. இதோட ஆன்சர் வந்து 6x plus 4ன்னு தந்திருக்காங்களா? இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ல இருக்கிறதுனால a plus c into xன்னு போட்டுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் நார்மலா இருக்கிறதுனால b plus dன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 6x plus 4. இங்க இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் இங்க இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் சேம், இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட்டும் இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட்டும் சேம். ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் பக்கத்துல என்ன இருக்கு? a plus c ஈக்குவல் டு இதை என்னன்னு எழுதிக்கலாம்? நம்ம 6ன்னு எழுதிக்கலாம். இன்னொன்று வந்து இங்க இருக்கிறது b plus d ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? இங்க 4ன்னு கொடுத்துருக்காங்களா? 4ன்னு எழுதிக்கலாம். இங்க b யோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 5ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். b போட வேண்டிய இடத்துல 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்ப plus d is equal to 4. plus 5 ஈக்குவல் தாண்டி அங்க போனா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்ப d is equal to 4 minus 5. வேல்யூ வந்து -1 அப்படின்னு கிடைக்குது. அப்ப d யோட வேல்யூ என்னதுதான்? -1 தான். ஆல்ரெடி நம்ம இங்க b கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப d யோட ஆன்சர் வந்து -1 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிச்சோம். இப்போ இங்க வாங்க. இப்போ வந்து செகண்ட் பார்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். செகண்ட் பார்ட்ல இவங்க ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணி நமக்கு ஒரு பாலினாமியல் வந்ததுல அதோட இன்டர்செப்ட் வந்து 3,0ன்னு வந்திருக்கு. அதாவது இந்த பாலினாமியல் பாஸ் ஆகுற அந்த லைன்ல 3,0 ஒரு பாயிண்டா இருக்கு அப்படின்னு யோசிங்களேன். அப்ப இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. இந்த ஈக்குவேஷனை y is equal to எழுதிக்கலாம். bக்கு பதிலாகவும் dக்கு பதிலாகவும் நம்ம ஆல்ரெடி வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. b என்னது? 5 மைனஸ் ஆஃப் dக்கு வந்து -1 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? -1ன்னு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. y ஈக்குவல் டு எக்ஸ் டைம் a மைனஸ் சி,
இது மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும். அப்போ பிளஸ் 6ன்னு இருக்கு. இதுல இந்த 3,0ன்ற பாயிண்ட் வந்து இந்த லைன்ல என்ன இருக்கு? லைஸ் ஆயிருக்கு. 3,0 வந்து லைஸ் ஆன் த அபோவ் லைன். லைஸ் ஆயிருக்கு. லைஸ் ஆன் த P of x minus Q of x என்ற லைன்ல லைஸ் ஆயிருக்கு. இதான் அந்த லைன். இதுல x வர இடத்துல 3யும் y வர இடத்துல 0வும் போட்டுருங்க. அப்போ 0 is equal to xக்கு பதிலா 3 போடணும். a minus c equal to 6. இங்க இருக்கிற plus 6. இந்த plus 6 equal தாண்டி இங்க வந்தா minus 6 ஆயிடும். equal to 3 times a minus c. மல்டிபிள் இருந்து 3 இங்க வந்தா டிவைட் ஆயிடுச்சு. இதை கேன்சல் பண்ணா minus 2 is equal to a minus c அப்படின்னு கிடைக்குது. a minus c யோட ஈக்குவேஷன் வந்து minus 2 வந்திருக்கு. இங்க பாருங்க ஆல்ரெடி நமக்கு a plus c யோட ஈக்குவேஷன் வந்திருக்கு. அது வந்து plus 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க a minus c க்கு என்ன கிடைச்சிருக்கு? minus 2 கிடைச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப a plus c is equal to 6 என்ற ஈக்குவேஷனையும் a minus c is equal to minus 2 ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். இந்த பிளஸ்ஸையும் மைனஸையும் கேன்சல். 1aவும் 1aவும் 2a. 6ல 2 மைனஸ் பண்ணா 4. சிம்பிளை பொறுத்து தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் நடக்கும். a is equal to 4 divided by 2ன்னு எழுதிட்டோம்னா இதை கேன்சல் பண்ணா a வேல்யூ 2 தான். a is equal to 2ன்னு சொல்லி இதுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். முதல் ஈக்குவேஷன்ல 2 plus c is equal to 6. அப்போ c is equal to என்னது? 6 minus 2 4 அப்படின்னு கிடைக்குது. c is equal to 4 தான். கேள்வி என்ன? find the p of x and q of x என்றதான் question. p of x வந்து ax plus b. இதுல a க்கு பதிலா நமக்கு வந்திருக்க ஆன்சர் 2. அப்ப இங்க 2x plus b க்கு பதிலா நமக்கு வந்த ஆன்சர் ஃபர்ஸ்டே கிடைச்சது. b யோட வேல்யூ என்னன்னு கிடைச்சது? 5ன்னு கிடைச்சதுல. அதனால இங்க 5ன்னு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அடுத்து q of x. q of x ஓட பேட்டர்ன் வந்து cx plus dன்னு கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல. c க்கு பதிலா நமக்கு இங்க பாருங்க 4 கிடைச்சது. ஸோ 4x. d க்கு பதிலா நமக்கு இங்க -1 கிடைச்சதா? -1 அப்படின்னு எழுதணும். அப்போ இதுதான் p of x ஓட பாலினாமியல். இது நம்மளோட q of x ஓட பாலினாமியல் எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.